கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கே பார்த்தோம்னா நம்ம கார்த்திக் ரேவதி 2 பேரும் கோவிலுக்கு வந்திருக்காங்க. அப்போ நம்ம சாமுண்டீஸ்வரி கார்த்திக் கையில் மட்டியை கொடுத்து ரேவதி காலில் போட்டு விட சொன்னதும் உங்கள் விருப்பப்படி தான் இந்த கல்யாணமே நடந்துச்சுமா, அப்படி இருக்கும்போது இந்த பெட்டி ஒரு கேடா என்னால் போட முடியாது அப்படின்னதும் இது முறைப்படி செய்யணுமா, தயவு பண்ணி போட்டுக்கோ, கோவிலில் இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னதும் வேறு வழி இல்லாமல் மெட்டியை போட்டுக்கிறாங்க. இது எல்லாத்தையும் மறைஞ்சு நின்று பார்க்குற அபிராமி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதும் கார்த்திக் ரேவதி வீட்டுக்கு வந்துடுறாங்க. அங்கே பார்த்தோம்னா 2 பேருக்கும் ஆர்த்தியெல்லாம் எடுக்கிறாங்க. உடனே வாசப்படியில் அந்த நெல் வச்சு காலால் தட்டிட்டு போமா அப்படின்னதும் என்னால் முடியாது அப்படின்னுட்டு ரேவதி பாட்டுக்கு ரொம்ப திமிரா வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. இதை பார்த்து கார்த்தி அந்த இடத்துல உடைஞ்சு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் எல்லாரும் அந்த இடத்துல உடைஞ்சு போய் நின்றுட்டு இருக்காங்க. ஆனால் சந்திராவுக்கு மட்டும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பரவாயில்லையே, ரேவதி இந்த ஜென்மத்தில் இந்த டிரைவர் கூட சேர்ந்து வாழ மாட்டா போல இருக்கே அப்படின்னு சந்திரா யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இந்த பக்கம் சாமுண்டீஸ்வரி எல்லாரும் வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. ரேவதி என்ன நினச்சிட்டு இருக்க நீயும் மனசில், இது எல்லாம் நம்மளோட சடங்குமா, இதெல்லாம் முறைப்படி செய்யாட்டி வாழ்க்கையில் பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொன்னதோ, அம்மா என் வாழ்க்கையே பிரச்சனை தானேம்மா, இப்போவும் சொல்கிறேம்மா, நீங்கள் ஆசைப்பட்டீங்கிற ஒரு காரணத்துக்காகவும் உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுங்கிற ஒரு நோக்கத்துக்காகவும் மட்டும்தான் நான் இந்த கல்யாணத்தை பண்ணாமா, இது எல்லாம் உங்களோட விருப்பம், இதில் ஒரு துளி கூட என்னோட விருப்பம் கிடையாது. நான் ஆசைப்பட்ட வாழ்க்கையை தான் நீங்க எனக்கு அமைச்சு கொடுக்கல. அட்லீஸ்ட் நான் ஆசைப்படுற மாதிரி வாழ்றதுக்காவது அனுமதி கொடுங்கம்மா அப்படின்னு ரொம்ப கோபமா கத்திட்டு ரேவதி அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இதை கேட்ட நம்ம ராஜராஜன் கிட்ட உடனே சாமுண்டீஸ்வரி என்னங்க இவ இப்படி பேசிட்டு போறா, இது சடங்கு சம்பிரதாயம் இல்லையா அப்படின்னதும் விடுமா சாமுண்டீஸ்வரி, என்னதான் இருந்தாலும் ஆசைப்பட்டவனை கல்யாணம் பண்ணிக்கலைங்கிற வருத்தம் ரேவதிக்கு இருக்கத்தானே செய்யும். எல்லாம் போக போக சரியாயிடும். அதே மாதிரி நம்ம ராஜாவை பற்றியும் நம்மளை போல கூடிய சீக்கிரமே ரேவதி புரிஞ்சுப்பா அப்படின்னதும் என்னவங்க இப்படி இருந்தா பாதிக்கப்பட போறது 2 பேரோட வாழ்க்கையும் தானே அப்படின்னு உடனே சாமுண்டீஸ்வரி, இங்க பாரு ராஜா, ரேவதி பேசின எதையுமே மனசுல வச்சுக்காத ராஜா, ரேவதிக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன். கூடிய சீக்கிரமே கண்டிப்பா ரேவதி உண்மையெல்லாம் புரிஞ்சு உன்னை ஏத்துக்கிட்டு வாழுவா அப்படின்னதும் உடனே நம்ம கார்த்திக்கும், இங்க பாருங்க மேடம், ரேவதி பேசுனதுல எதுவுமே தப்பே இல்லை. தான் ஆசைப்பட்டவனை கல்யாணம் பண்ணிக்கலைங்கிற ஒரு வருத்தம் வேற. அதே மாதிரி இப்போ நானும் கல்யாணம் பண்ணுவேன்னு அவங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. 1000 தான் இருந்தாலும் அவங்களுக்கு வருத்தம் இருக்கத்தான் செய்யும். நானும் கூட ரேவதியை ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்க இல்லை மேடம். நீங்க சொன்னீங்கிற ஒரு வார்த்தைக்காகவும் ரேவதியால மற்ற பொண்ணுங்க வாழ்க்கையும் ரேவதியோட வாழ்க்கையும் பாதிக்கப்படக்கூடாது. அதே போல் என் கல்யாணத்தில் தான் ஒட்டுமொத்த பேர் சந்தோஷமும் கௌரவமும் இருக்குங்கிற ஒரு காரணத்தால் தான் நானும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். அதனால ரேவதி பேசுனதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்லை அப்படின்னதும், பார்த்தீங்களாங்க, இதாங்க ராஜா, இந்த மனசு தான் இப்போ கூட ரேவதியை விட்டு கொடுக்காம பேசுறாரு. பார்த்தீங்களா, இந்த இடத்துல மகேஷ் இருந்தாலும் இந்த அளவுக்கு நடந்துக்க மாட்டாரு. ஆனால் ராஜா ரேவதி மேலே ரொம்ப பாசமாகவும் அக்கறையாகவும் இருக்காருங்க. அதே பாசம் ஒரு நாளில் ஒரு நாள் 2 பேரையும் கண்டிப்பா ஒன்று சேர்க்கும்ங்கிற மாதிரி சாமுண்டீஸ்வரி அந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இந்த பக்கம் நம்ம ரேவதி ரூமில் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் நம்ம ரேவதியோட அக்கா தங்கிங்களாம் போய் சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. உடனே நம்ம சந்திரா இங்கே பாரு டிரைவர், ரேவதி ஏற்கனவே வருத்தத்தில் இருக்கா, நீ அவளை நோக்கும்படி பேசுறாத அப்படின்னதும் உடனே எல்லாரும் செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. சந்திரா என்ன பேசிட்டு இருக்க, யாரு டிரைவர், இங்க பாரு, இப்போ நம்ம ராஜா நம்ம வீட்டு மாப்பிள்ளை, அவர் போய் டிரைவர் அதுன்னு அசிங்கமாக பேசிட்டு இருக்கேன். இங்கே பாரு, இன்னொரு வாட்டி ராஜாவை மரியாதை குறைவாக பேசுறது, டிரைவர்னு சொல்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. இந்த வீட்டில் எனக்கு என்ன மரியாதை கிடைக்குதோ அதே மரியாதை தான் இனி எல்லாரும் ராஜாவுக்கு கொடுக்கணும் அப்படின்னதோ, அப்படி போடுங்கட்டா அப்படின்னு மயில் பேசிட்டு இருக்காங்க. இங்கே பாருக்கா, மன்னிச்சிருக்கா, எப்போவுமே பழசு மாறாதில்ல, அதான் பழக்க தோஷத்தில் சொல்லிட்டேன். இங்கே பாரு, இதான் கடைசி முதலாக இருக்கணும், பார்த்துக்கோ அப்படின்னுட்டு சாமுண்டீஸ்வரியும் போயிட்டு
கிளம்பிடுறாங்க. உடனே ரேவதி வந்து சமாதானப்படுத்துறாங்க. இங்கே பாருமா, நான் இப்போவும் சொல்கிறேன், நீ கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்ம அம்மா வந்து பண்ணது நம்ம நல்லதுக்காகத்தானே யோசிப்பேன். அதே மாதிரி உன்னை பார்த்துக்கிற ராஜாவோட ஒரு நல்ல மாப்பிள்ளை இந்த உலகத்தில் கிடைக்க மாட்டாங்க. ராஜா வந்து ரொம்ப நல்லவா அப்படின்னு போதும். ப்ளீஸ்மா, இனி அந்த ராஜாவை பற்றி பேசுகிறதா இருந்தால் நீங்கள் என்கிட்ட பேச வேணாம். உங்கள் ஆசைப்படி நான் அவனை கல்யாணம் பண்ணிட்டேன், அவ்வளோதான். இனி என் வாழ்க்கையை எப்படி வாழணும் எனக்கு தெரியும். இங்கே பாருமா, நீ நல்லா வாழணுங்கிறது தான் இந்த அம்மாவோட ஆசை. இந்த அம்மாவோட ஆசைக்கு அப்போ வச்சிடாது ரேவதி அப்படின்னு போதும். ப்ளீஸ்மா, என்னை கொஞ்சம் தனியாக இருக்க விடுங்க அப்படின்னதும் சாமுண்டீஸ்வரி எல்லாரும் வெளியில் கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ராஜராஜ மயிலெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன மாமா இப்படி இருக்கு, இதெல்லாம் சரிப்பட்டு வராது மாப்பிள்ளை. இவங்க 2 பேருக்கும் தனியாக பிளேஸ் கொடுக்கணும் அப்படின்னதும் என்ன மாமா பண்ண போகிறீங்க? கண்டிப்பாக இங்கே இருந்தால் 2 பேருக்கு இடையில் வந்து விரிசல் வந்துட்டே இருக்கும். பேசாமல் இவங்க 2 பேரையும் ஹனிமூன் அனுப்பி வைக்கலாம் அப்படின்னதும் வாவ் சூப்பர் மாமா, அதோட நானும் என் பொண்டாட்டியும் போகட்டுமா அப்படின்னதும் அட போங்க மாப்பிள்ளை, நீங்களாம் வாழ்ந்து முடிச்சவங்க அப்படின்னு ராஜராஜன் சொன்னதும் அட பாவீங்களா, நான் வாழ்ந்து முடிச்சேனா மாமா, கார்த்தியாச்சும் பரவாயில்ல மாமா, நான் இப்போவும் ஒண்டிக்கட்டையாக தான் இருக்கேன் அப்படின்னு போதும். சரி மாப்பிள்ளை, உங்கள் 2 ஜோடியையும் நாங்கள் ஹனிமூன் அனுப்பி வைக்கிறோம், ஏன்னா நீங்கள் போகிறதும் ஒரு சேஃப்டி தான் அப்படின்னதும் மயில் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்கே பார்த்தோம்னா ராஜராஜன் வந்து சாமுண்டீஸ்வரி கிட்டே பேசிட்டு இருக்காங்க. ஏமா சாமுண்டீஸ்வரி, நம்ம கார்த்திக்கும் ரேவதியும் தனி இருந்தால் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து புரிஞ்சுப்பாங்கம்மா. அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்குது அப்படின்னதும் சொல்லுங்கள். அவங்க 2 பேரும் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு நான் என்ன வேணும்னாலும் பண்ணுவேன் அப்படின்னு போதும். இங்கே பாருமா, பேசாமல் 2 பேரையும் ஹனிமூன் அனுப்பி வைக்கலாம் அப்படின்னதும் ஆமாம்ல, இது நல்ல யோசனையாக இருக்குங்க, ஆனால் அதுக்கு ரேவதி சம்மதிக்கணுமே அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொன்னதோ இங்கே பாருமா, என் பொண்ணை எப்படி சம்மதிக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். அதே போல் நம்ம மாப்பிள்ளை மயிலையும் நம்ம மூத்த பொண்ணையும் அனுப்பி விடலாம் அப்படின்னதோ ஆமாம்ல, 2 ஜோடியும் சந்தோஷமாக போயிட்டு வருங்க. அப்போ தான் 2 ஜோடிக்கு இடையிலையும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்படின்னதோ ஆமாம்மா. இங்கே பாரு, இப்போ நம்ம மயிலும் நம்ம பொண்ணும் போகணும்னா ரேவதி நீ போகணும் அப்படின்னு என் பொண்ணு மனசை நான் மாற்றிக்கிறேன் போதுமா அப்படின்னதும் சூப்பருங்க, எனக்கு இப்போ தான் மனசுக்கு நிறைவாக இருக்குது அப்படின்னதும் உடனே ராஜராஜ ரேவதி கிட்டே வராங்க. இங்கே பாருமா ரேவதி, உன் இடத்துல இருந்து பார்த்தா தான் அதோட வழிகள் எல்லாம் புரியும், என்னால் புரிஞ்சிக்க முடியுது. நீ இப்போது ரொம்ப மன இறுக்கத்தில் இருக்க. அப்போ ஒரு யோசனை சொல்லட்டுமா? இங்கே பாருமா, உன்னை சுற்றி நிறைய பிரச்சனைகள் நிறைய தடங்கல்கள் நடந்துட்டு, அதே போல் இனி கிடைச்ச வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு போகிறது தான் ஒரு பொண்ணோட புத்திசாலித்தனம். அதனால அப்பா சொல்கிறது கேளுமா, நீயும் ராஜாவும் ஹனிமூன் போங்க. தனியாக போனா தான் ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும், 2 பேருக்கும் இடையில புரிதல் கிடைக்கும் அப்படின்னதும் அப்பா நீங்களும் அப்பா என்ன பொறிச்சிக்காம பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு ரேவதி சொன்னதும் இங்கே பாருமா, ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம மாப்பிள்ளை இருக்காருல்ல, அவரும் உன் அக்காவும் இது வரைக்கும் சேர்ந்து வாழவே இல்லை. அவங்களும் ஹனிமூன் போகணும், ஆனால் மாப்பிள்ளை ராஜா வந்தால் மட்டும்தான் நான் ஹனிமூன் போவேன் அப்படின்னுட்டு இருக்காரு. உன் அக்காவோட வாழ்க்கைக்காச்சும் நீ போகணுமா, அவங்க 2 பேரையும் நீங்கள் தான் சேர்த்து வைக்கணும் அப்படின்னதும் உடனே ரேவதி வந்து சரிப்பா, ஆனால் என் அக்காவோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் நான் போகிறேனே தவிர அந்த ராஜா கூட சேர்ந்து வாழும் மட்டும் நினைக்காதீங்க அப்படின்னதும் உனக்கு சம்மதம் இல்லை, அது போதுமா, இனி அதுக்குரிய ஏற்பாடுகள் அப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னுட்டு ராஜராஜ சாமுண்டீஸ்வரி கிட்ட வந்து சொல்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி, நம்ம பொண்ணு ஹனிமூன் போகிறதுக்கு சம்மதிச்சிட்டாமா அப்படின்னதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. சரி, அதுக்குரிய வேலைகளை பாருங்க அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க. இங்கே பார்த்தோன்னா மயிலும் அவங்க ஒய்ஃப் கிட்ட வந்து சொல்கிறாங்க நம்ம ஹனிமூன் போக போகிறோம் அப்படின்னு. ஸோ அவங்க 2 பேரும் ரொமான்டிக்காக பேசிக்கிறாங்க. இங்கே பார்த்தோன்னா நம்ம ராஜராஜன் ஹனிமூன்னு சொல்லாமல் கார்த்தியை வந்து சமாளிக்கிறாங்க. மாப்பிள்ளை ரேவதி மனசார உடைச்சி போயிருக்கா, வெளியில் எங்கேயும் போனால் தான் அவளோட மனசும் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். அதனால நீங்கள் மயில் மாப்பிள்ளை எல்லாரும் வெளியூர் போயிட்டு வாங்க அப்படின்னதும் கார்த்தியும் சரின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இதை பார்த்து நம்ம சந்திரா செம டென்ஷன் ஆகி விஷயத்த சிவனாண்டிக்கு ஃபோன் போட்டு சொன்னதும் அந்த கார்த்தியும் ரேவதியும் இங்கே வரும்போது 2 பேரும் பிரிஞ்சு தான் வருவாங்க, நான் பார்த்துக்கிறேன், நீ எதை பற்றியும் கவலைப்படாதா அப்படின்னுட்டு சிவனாண்டி ஃபோனை வச்சிடுறாங்க. ஸோ அவங்களுக்குரிய பிரச்சனைகளை ஏற்படுத்த அவங்க ஏற்பாடு செய்வாங்க. இங்கே பார்த்தோன்னா லக்கேஜில் வந்து பேக் பண்ணிடுறாங்க. ஸோ 2 ஜோடியுமே ரொம்ப ஹாப்பியாக வந்து ஹனிமூன் கிளம்பிடுறாங்க. அங்கே பார்த்தோன்னா நம்ம சிவனாண்டியும் அவங்க ஆட்களும் கார்த்திக் எங்கே போகிறாங்களோ அதே பிளேஸுக்கு போய் ஏதாச்சும்
அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வில்லி ஐஸ்வர்யா ஆரம்பத்திலேயே காட்டிக்கிட்டு சொல்லியிருப்பாங்க, மீண்டும் வந்து உன்னை நான் பழி வாங்குவேன்டா அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த விஷயங்கள் கேள்விப்பட்டு ஜெயிலில் இருந்து ஐஸ்வர்யாவும் வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்.